கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலப்பள்ளம் பேரூராட்சியில் கடம்பான்குழி என்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி அந்த பாலப்பள்ளம் பேரூராட்சி நிர்வாகம் ஒரு திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வர்றாங்க. திடக்கழிவு மேலாண்மை மையம் கொண்டு வரதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திடக்கழிவு மேலாண்மை மையம் அது உறுதியாக கொண்டு வரப்பட வேண்டும். திடக்கழிவுகள் சரியான முறையில் மேலாண்மை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, குடியிருப்பு பகுதிகளில் இந்த திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, வேளாண் நிலங்கள் இருக்கிறது, நீர்நிலைகள் இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் நீங்கள் இந்த திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வரதுனால சுகாதார சீர்கேடு ஏற்படும், சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த திடக்கழிவுகளை மேலாண்மை செய்கிறதுக்கான காரணமே சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இந்த கழிவுகள் மூலமாக, குப்பைகள் மூலமாக வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் திடக்கழிவு மேலாண்மையே. அதுதான் அதனுடைய அர்த்தமே. ஆனால் நீங்கள் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வந்து அந்த மையத்தின் மூலமாகவே சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துறீங்கன்னா அப்போ திடக்கழிவு மேலாண்மைக்கான அந்த நோக்கமே சிதைந்து போயிடுது. அப்போ இதை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட அந்த பகுதியில் சிறுவர் பூங்கா வருது என்று சொல்லி பொய்யாக மக்கள்கிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பச்சையான மோசடியில் இந்த பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. அப்போ இதை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து அவங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனாலும் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளல. அதனால் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த திடக்கழிவு மேலாண்மை மையத்தை அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துங்க, திடக்கழிவு மேலாண்மை மையம் வேண்டாம்னு சொல்லலை, அந்த பகுதியில் வேண்டாம், எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறத்தில் இதை நீங்கள் வையுங்கள் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம்.